உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க என்ன ரீசனால அக்கா வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க? அவள் எனக்காக தான் ஜாபே போகிறாளே. ஆக்சுவலி நான் 6th அவள் தான் எனக்கு ஃபுல்லாக பார்த்துருக்காளே. நான் போகிற ட்ரெஸ்லேயே இருக்கட்டும். அவள் காலேஜ் போகிறா, அவள் ஆனால் ஜாப் போனான் பார்ட் டைமில். ஸோ எனக்காக தான் போனேன். ஆக்சுவலி எல்லாமே காலேஜ் படிக்க வச்சு தான் அவள் தான், எல்லாமே அவள் தான். ஸோ நான் இப்போ தான் லாஸ்ட் 6 மந்த்தாக தான் அவளை புஷ் பண்ணுறேன். மேரேஜ் பண்ணிக்கோ. நான் வேணாம் சொல்லிட்டு இருக்காளே. வீட்டில் எத்தனை பேர் ஆக்சுவலி? 4. நான், அப்பா, அம்மா, அக்கா. ஓகே. அப்பா வேலைக்கு போகிறாங்களா? போகிறாங்க ஆக்சுவலி. அவங்களும் பண்ணுவாங்க, ஆனால் மோஸ்ட்லி அக்கா தான் எனக்கு எல்லாமே பண்ணுவாளே. ஓகே. இப்போ நீங்கள் அவங்க இது ரைட் டைம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? அது என்னன்னா, ஆக்சுவலி அவங்க கழுத்தில் எப்பவுமே கோல்டு செயின் போட்டிருப்பாங்க ஆக்சுவலி. ஆனால் இப்போ சில்வர் செயின் போட்டிருக்காங்க. அதான் ரீசன் நான் தானே. ஸோ நான் ஒரு அமௌண்ட் கேட்டேன் ஆக்சுவலி வீட்டில், ஒரு 1 lakh கேட்டேன். அப்போ அக்கா தான் எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தா. பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னேன் காலேஜ் படிக்கும் போதே இருந்து. ஸோ அதுக்கான அவரை ரெடி பண்ணி கொடுத்தா எனக்கு. ஸோ அதுலேருந்து நான் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஓகே. உங்களுக்கா இவ்வளோ பண்ணக்கூடிய அக்கா வந்து நான் இது பண்ணணும் ஆக்சுவலி. அதான். ஓகே. இல்லை சார், என்னன்னா சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க இல்லைங்களா. ஸோ தாத்தா அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, இப்போது வீட்டில் இல்லாத இருக்கிறவங்க அவங்க வயசானவங்க. ஸோ அவங்க வந்து தம்பி பார்த்துக்க முடியாதுல்ல. ஸோ நான் தான் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஸ்கூல் டைம்லேருந்தே. ஸோ அதுலேருந்தே எனக்கு ஒரு அவனுக்கு இது பையன் மாதிரி ஆகிட்டான் எனக்கு. அவன் தம்பின்லாம் சொல்லி பேச மாட்டேன், பையன் தான் சொல்லி கூப்பிடுவேன். அவன் என் தம்பின்னு சொல்லி யார்கிட்ட சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நினைப்பாங்க, நீனா எங்கே போனாலும் உன் தம்பியை கூட்டே வரியே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ எப்படி கிளம்ப பண்ணி போனால் எப்படி நீ இருப்ப, முதல்ல எப்படி நீ சர்வே ஆகுவேன் அவன் இல்லாமல் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்பாங்க. ஆனால் பட் நான் சொல்லுவேன், இல்லை அவன் ஃபஸ்ட் தான் எனக்கு. அவன் ஃபஸ்ட் எட்டானதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னை பற்றி நான் யோசிப்பேன். அதேமாதிரி அவன் கேட்டான், நான் படிக்க வச்சேன். அது முடித்தான். அதுக்கப்புறம் வந்து சொன்னான், அக்கா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துன்னு சொன்னால். ஓகே. நான் வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் யோசிக்கல, சீரியஸ்லி யோசிக்காமே நான் வந்துட்டு ஓகேடா எனக்கு சொல்லஸ் இருக்குது, நான் கொடுக்குறேன். அது நீ வந்து நீ தான் அதை வந்து பார்த்துக்கணும். இப்படி நீ சொல்லலாம், கொடுத்துட்டு அக்கா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தென்னாவட்ட தெரியக்கூடாது, தப்பான ஒரு இது கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து எனக்கு ஒரு கெட்ட பேர் எங்கள் வீட்லேயே இருக்குது. நீ தான் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க, ஆம்பளை பையனை அப்படி வளர்க்கவே கூடாது, பொத்தி பாதுகாக்கிற என்னமோ, நீ அவன் இன்னும் குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சொல்கிறாங்களே. ஓகே. இப்போ நீங்கள் திருமணம் தள்ளி போட்டே இருக்கீங்க? ஏன்னா இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தான் சொன்னான் இல்லைங்களா, அது லாஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி அது. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் இப்போ வீட்டில் இல்லை, நான் மேரேஜ் பண்ணி போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் ஜாப் போகாமல் இருக்கான். இப்போ ஒரு கோர்ஸ் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை படித்து அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு 1 year ஆகும் இல்லைங்களா, அதோடய பண்ணிக்காமல் இருக்கேன். அதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. இல்லை, அம்மா அப்பா எப்படின்னா கொஞ்சம் கடன் இருக்குது வெளியே எங்களுக்கு. ஸோ அது பார்க்கவே கரெக்டாக இருக்கும், வீடை மேனேஜ் பண்ண கரெக்டாக இருக்கும். பட் இவனை ஃபுல் நான் தான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு எதுவாக நான் தான் பண்ணுவேன். அது நான் எப்பயோ வீட்டில் சொல்லியாச்சு, சின்ன வயசுலேருந்து சொல்லியாச்சு, நான் தான் அவனுக்கு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உண்மையிலே நீங்கள் எல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது, இப்போ அக்காவை வந்து அம்மாவை பார்க்குறதா இருக்கலாம், இல்லை வந்து தம்பியை வந்து மகனாக பார்க்குறதா இருக்கலாம், அது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குன்னு. பட் அது நடைமுறை இதில் எனக்கு எவ்வளோ தூரம் சாத்தியமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நாளைக்கே உங்களோட இப்போ தம்பி வந்து பிஸ்னஸ் பண்ணுறப்பல திடீர்னு அவருக்கு ஒரு லவ் வருதுச்சுங்களேன், அந்த லவ்வே உங்களால் ஏற்றுக்க முடியாது. முதல்ல ஃபோன் எடுத்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, ஏம்மா யார் நீ, இந்த வேலைலாம் வச்சுக்காதுன்னு சொல்லி கிராப் பண்ணிடுவீங்க. பிகாஸ் உங்களால் உங்கள் தம்பி வந்து அவன் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை ஏற்றுக்கவே முடியாது உங்களால். அதெல்லாம் ஏற்றுப்பாங்க சார். சார் அவங்க டைமிங் 1.5 years தான் சார் டைமிங். அதுக்குள்ளேயுமே அவங்க மேரேஜ் பண்ணி ஆகணும் ஆக்சுவலி. அதானே இன்னும் மைண்ட் செட் வரல சார். ஆக்சுவலி இப்போ ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது சார். கல்யாணம் பண்ணிட்டு போனால் நம்ம கரெக்டாக இருப்போம்னு சொல்லிட்டு எந்த கேர்ள்ஸுக்கும் இப்போது மோஸ்ட்லி நம்பிக்கை இல்லவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சொசைட்டி மாறி இருக்குது. ஏன்னா இப்போது வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார். என்னன்னா இந்த மேட்ரிமோனியில் பார்க்குறாங்க ஓகேங்களா, ஆனால் அவங்க ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. அதுலேயுமே என்னன்னா இந்த மாதிரி அவங்க ஆடிக்கில் கல்யாணம் ஆகியிருக்கும், பட் அங்கே மறைச்சிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் இருந்து சொல்லியிருக்காங்க. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லவ் பண்ணிக்கலாம் பண்ணியிருக்காங்க. இல்லைம்மா, இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் தானே, எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கும். அதனால உங்களுக்கு வர கூட அலைன்ஸ் அப்படி இருக்குன்னு எப்படி நம்புறீங்கன்னு கேட்குறேன். பட் எனக்கு அது சார் ரொம்ப நான் ரொம்ப பயப்படுறேன், அது மட்டும் உண்மை. தமிழ்மகன் சார், ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட போயிடலான்னு பார்க்குறேன். இப்போ இங்கே இருக்கிறதுல வந்து பிரதானமாக இவர்கள்லாம் சொன்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, மூத்த பிள்ளைகள் சொல்கிற பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைனா இந்த இளைய பிள்ளைகள் வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையில் இருக்காங்க. ஒரு குடும்ப சூழலை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது, அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அந்த ஒரு காரணம் தான் பிரதானமாக இருக்குது நான் திருமணம் தள்ளி போடுறதுக்கு அப்படின்னு. இப்போ இங்கே இருக்கிறவர்கள் தான் இந்த சொசைட்டியோட பிரதிபலிப்பா, இல்லை இது தவிர வேறு சில காரணங்களும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு அனுபவம். இப்போ கேப் புக் பண்ணி வந்தபோது அந்த டிரைவர் வந்து பேசிட்டு வந்ததே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு 19 வயசில் திருமணம் ஆயிடுச்சு.
அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க அண்ணனுக்கு 32 வயசு ஆகுது, இன்னும் திருமணமே ஆகலை. என்ன காரணங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அண்ணனுக்கு வந்து அவங்க அத்தை பொண்ணு மேலே அப்படி ஒரு அன்பு. அந்த பெண் என்ன சொல்றா, நான் படிக்கணும், நான் அட்வொகேட் ஆகணும்னு சொல்லிட்டு, அட்வொகேட் ஆகணும் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து இன்னும் படிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு ரீசன். பையனுக்கு தம்பிக்கு ஆகி அந்த தம்பியோட பசங்களாம் கல்லூரிக்கு போகிற வயசுக்கு வந்துட்டாங்க. இப்போ அண்ணனுக்கு வந்து இனிமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த அத்தை பொண்ணுக்காக. இப்படி ஒரு ரீசன் இருக்கு. இப்படி திருமணம் மூத்தவர்கள் தள்ளி போடுறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு. கல்யாணம் வந்து ஒரு 20லேருந்து 25க்குள்ள நடந்துருச்சுனாக்கா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இயல்பான ஒரு திருமணமாக ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பெண்ணும் ஆணும் 2 பேருமே என்ன நடக்குதுன்னா, திருமணமே வேணான்னு சொல்கிற முடிவுக்கு வராங்க நிறைய வீடுகளில். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட வீட்டில் அந்த பெண் வந்து படிக்க போகிறேன்னாங்க. ஒரு லிமிட்டு, அது போஸ்ட் கிராஜுவேட்லாம் முடிச்சிட்ட பிறகு இப்போ வந்து கல்யாண பேச்சு எடுத்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்றான். இல்லை ஆக்சுவலாக இங்கே இருக்க சில பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா, ஏன் கல்யாணம் வேணாங்கிறதுலே ஒரு குழப்பம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கல்யாணம் வேணாம்னு சொன்னதுக்கு தம்பி தங்கச்சி காரணமாக சொன்னாங்க. சரி, இப்போ அவங்கெல்லாம் செட்டில் ஆனால் ஓகேவானா கூட அப்பயும் வேணாம். என்ன காரணம்னா அது ஒரு காரணத்தை கூட டிஃபைன் பண்ண முடியாத ஒரு குழப்பமான மனநிலை. உளவியல் காரணம் தாங்க அது. 25 வயசுக்குள்ள நடந்துட்ட திருமணங்கள். நான் வந்து ஒரு பெரிய தொடர்கட்டுரை விகடனில் எழுதிட்டு இருந்தபோது டாக்டர் நாராயண ரெட்டி சொன்னார் என்கிட்ட, 20க்குள்ளேயே முடிச்சா நல்லதுன்றார் அவர் திருமணங்களை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பட் அது ரொம்ப டூ இயர்ல அவர் சொல்றது ரொம்ப அவர் மெடிக்கல் ரீசனா சொல்றாரு. மெடிக்கல் ரீசனா சொல்றாரு அவர்கிட்ட வர இஷ்யூஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னார். இப்போ நமக்கு ஒரு சோஷியல் இஷ்யூவோட இதை பார்க்கும்போது இண்டிபெண்ட்டாக அவங்க முடிவெடுக்கிற ஒரு வயசு வர்றது ஒரு விதத்தில் நல்லது. அவங்க வந்து அவங்க சிறகு வச்சு பறக்கணும், நான் யூஎஸில் போய் படிக்க போகிறேன், யூஎஸில் போய் செட்டில் ஆக போகிறேன்றா முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் பேரண்ட்ஸுக்கும் கூட இருக்கிற மற்றவங்களுக்கும் அது பெரிய பெரிய தொல்லையாக மாறுறதுக்கான வாய்ப்பு நடக்குது. ஒரு 25க்குள்ளே நடந்துட்டா அந்த திருமணம், அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை தள்ளி போடுறதுக்கு அவங்களுக்கே காரணம் தெரியல. நிறைய பேர் திருமணமே வேண்டான்னு சொல்கிற முடிவு எடுக்கிறாங்க. இல்லை ஆக்சுவலாக ஒரு காலகட்டம் வரைக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி டீப்பான டாபிக் தான். ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் அதிகமாக படிக்க வைக்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சி அதுக்காக உழைத்த சமூகம் தான் அது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அதிகமாக படிக்கிறதுமே கூட ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுதுன்னா, நான் அதன் பொருட்டே ரொம்ப ஆர்வமாக இருப்பேனே தவிர நான் படிப்பது என் வாழ்க்கைக்காக மறந்துட வாழ்க்கையை விட்டுருந்தாங்க. உண்மைதான், கரெக்டாக சொல்கிறீங்க. அதாவது எதுக்காக நம்ம படிக்கிறோம் என்பதே தெரியாமே படிக்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க போகிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நம்ம ஒரு எய்ம், ஒரு குறிக்கோள் இருக்கணும், இதை நோக்கி நம்ம போகிறோன்னு. அதையும் தாண்டி போயிட்டு இருக்கும்போது நடுவில் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுறோம். நம்ம எது வாழ வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு ஏதோ ஒன்றத்தை வந்து எல்லையில்லாத ஒன்றத்தை நோக்கி போயிட்டுருக்கிற ஒரு இதுக்கு போய் அவங்க அடையிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.